டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே சொல்லியிருக்கேன். யாரோட மனசையும் புண்படுத்தினா ஐ எம் ரியலி சாரி ஃபிலிம் மேக்கர்ஸ். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் ராயன் படத்தோட டெக்னிக்கல் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 5 டைப்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர், செகண்ட் ஒன் டைரக்ஷன், தேர்ட் ஒன் ஸ்டோரி, ஃபோர்த் ஒன் மியூசிக் அண்ட் ஃபிஃப்த் ஒன் கன்க்ளூஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 30 days 30 சினிமா லெசன்ஸ் டெக்னிக்கலாக போட்டிருக்கோம். இன்னிலிருந்து 7 days 7 சினிமா லெசன்ஸ் பார்ட் 1 டெக்னிக்கலாக அப்லோட் ஆல்சோ பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் துர்கா ரோல் பண்ண துஷாரா விஜயன் ஒரு பாசமான பொண்ணு, அண்ணனுங்கன்னா உசுறு, நல்ல தைரியமான பையனை கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை. செகண்டு மாணிக்கவேல் ராயன், அதாவது நம்ம காளிதாஸ். ஹீரோவோட குடும்பத்தில் படித்த ஒரே முட்டாள், காலேஜ் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சண்டை போடுற ஒரு கேவலமான கேரக்டர். அப்புறம் முத்துவேல் ராயன், அதாவது சந்தீப் கிஷன், ஒரு ராவான கேரக்டர். தவளை தன் வாயால் கெடும்க்கு உள்ள பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் தற்கூரி இன் ராயன் வகையரா. குடிச்சிட்டு எல்லா பிரச்சனையும் மூக்க நுழைக்கணும். படத்தோட ஒரு சீனில் இவன் ஒருத்தனை கொல்லுவான், அப்போவே இவன் செத்துருந்தானா இந்த படமே இல்லை. அதெல்லாம் அங்கேயே ஃபர்ஸ்ட் 20 minutesலேயே அதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃப் யாருங்க ஒப்பனை எழுதுவான். அடுத்து மேகலா, அதாவது அபர்ணா அக்கா. அந்த சூரரை போட்டில் வருவாங்கள்ல, அவங்க தான். மேலே சொன்ன தற்கூரியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே புண்ணியவாதி இவங்க தான். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ரொம்ப அழகா இருக்காங்களா? துரை கேட்டரில் நடிச்ச சரவணன் சார். படத்தில் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சா, இல்லையே. அப்புறம் சேதுராமன், அதாங்க நம்ம நடிப்பரகன் எஸ் ஜே சூர்யா. அவரோட அப்பாவை கொண்டதுனால ஸ்ட்ரைட்டாக மேலே வந்திருப்பார். கொன்னது வேற யாரும் இல்லை, மேலே சொன்ன துரை அண்ணா தான். இவருக்கு 2 ஒய்ஃப். மொதல் ஒய்ஃபை விட 2வது ஒய்ஃப்னா உசுறு. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? இவரோட அடியாலில் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலி அவர் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பார். நமக்கே காண்டாகும் இவரை கொண்டுடலாமான்னு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அடுத்து கதையோட ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் செல்வராகவன் சார். சேகர்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. தலைவன் வர எல்லா சீன்லையும் தேட்டரில் கத்து தான். அடுத்து பிரகாஷ்ராஜ் சார், சர்க்குணம்னு ஒரு டாப் கிளாஸ் வில்லனோட கேரக்டர். அடுத்து ஃபைனலாக தனுஷ் சார், காத்தவராயன்னு ஒரு கேரக்டர். நடிக்கிறதே கஷ்டம், ஆனால் மூஞ்சில் ரியாக்ஷன் காமிக்காமல் நடிக்கிறது அதை விட கஷ்டம். அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ பண்ணி மூஞ்சில் ரியாக்ஷன் காட்டாமல் நடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. டைரக்ஷன், தன்னோட 50வது படத்தை யாரையும் நம்பி கொடுக்காம அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆல்சோ எக்ஸலன்ட். பட் அதுக்கு நெக்ஸ்ட் வரேன். வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. கேமரா ஆங்கிள்ஸ், கலர் கலெக்ஷன், ஹெமர்ஷியா, அதாவது ஒரு ஃப்ளா இன் கேரக்டர், கேத்தரிசிஸ், இது எல்லாமே டெக்னிக்கலி எக்ஸலன்ட். நான் சொன்னதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்சோ கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்டோரி. அப்பா அம்மா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வராத ஒரு 4 குழந்தைங்களோட கதை தான் இது. லாரியில் ஏறி சென்னை வந்தால் செல்வா சார் மூலியமாக சம்பாரிச்சு ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டு பொழைச்சிட்டு வருவாங்க. ஒரு தம்பி குடிச்சிட்டு வெட்டியை பஞ்சாயத்து பண்ணுற ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தற்கூரி. இவன் மேகலாங்கிற கேரக்டருக்கு மட்டும்தான் அடங்குவான். இன்னொருத்தன் காலேஜ் எலெக்ஷனுக்காண்டி சண்டை போகிற ஒரு படித்த முட்டாள். இன்னொரு சைடில் எல்லா ஸ்டோரிலையும் வர மாதிரியும் 2 கேங். ஒன்று துரை கேங், இன்னொன்று சேதுராமன் கேங். ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் துரை கேங்கில் புதுசாக சேர்ந்தவன் ராயனை இடித்ததும் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லுவார். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு துரையை போட சேதுராமன் கேங்கில் இருக்கும்போது ஊருக்குள்ளே ராயன்னு ஒருத்தன் இருக்காருன்னு சேதுராமன் தெரியாமையா போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பக்காவான படம், ஆனால் செகண்ட் ஹாஃப் துர்காவை ரேப் பண்ணதுக்கு ஒரு ரிவெஞ்ச் சீன் இருக்கும். சத்தியமாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ஷார்ட் ஆஃப் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மாசாக போன தமிழ் படம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக ஆகிரும். ஏதோ புதுசாக சொல்ல போறியாங்கன்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் நையா புடச்ச கதை. இதெல்லாம் பிளான் பண்ணி ரன் பண்ணதே நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தான். ஆனால் படத்தோட கடைசியில் ஒரு ஷாட், மூவி எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அதே இடத்துல முடியும், ஒரு லாரியில். ரியலி அது ஒரு நல்ல டச். ஃபோர்த் ஒன் மியூசிக். நிஜமாவே ஏஆர் ரகுமான் சாரோட கம்பேக் கொடுத்தாரா இல்லை தனுஷ் சார் இவரை வச்சு செஞ்சுட்டாரான்னு தெரில. தேட்டரில் அடங்காத அசுரன் சாங் அப்போலாம் ஃபேன்ஸ் அப்படி ஒரு செலிப்ரேஷன். பர்டிகுலராக எஸ் ஜே சூர்யா அண்ட் தனுஷ் சார் மீட் பண்ணுறப்போ ஒரு சீனில் ஒரு பிஜிஎம் இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் கோனா பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஜிஎம் இன் திஸ் இயர். எல்லாம் டெக்னாலஜி. ஃபிஃப்த் ஒன் கன்க்ளூஷன். தனுஷ் சார்காண்டி 1 டைம் பார்க்கலாம் இந்த மூவியை. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பெரும்பாலும் இந்த மூவியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைனாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெக்னிக்கலாக சினிமாவை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்.